நாம இன்னைக்கு பார்க்க போறது டேக் மீ டு ஹெல்னு 2025ல இப்போ ரீசெண்டா வெளியான ஒரு இந்தோனேஷியன் பேய் படம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா சூப்பரா இருக்கும். மறக்காம போற போக்குல ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பெரிய பங்களா ஒண்ண நமக்கு காட்டுவாங்க. இது சாதாரண பங்களா மட்டும் இல்லங்க, இது ஒரு போர்டிங் ஹவுஸ். வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இந்த ஊர்ல படிக்கிற வேலை பாக்குற பிள்ளைங்க எல்லாருமே இந்த மாதிரி நிறைய போர்டிங் ஹவுஸ்ல பணம் கட்டி தங்குறது உண்டு. அப்ப அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அதுல மின்னுன்னு ஒரு பையன் தன்னோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவான் ரூமுக்கு. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்டா, சாப்பிடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கிட்ட. ஆனா இவனோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் மரண பீதியில இருப்பான். ஏன்டா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டா, டேய் நேத்து நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்லடா, இந்த இடம் சரியில்லை, யாரோ சுத்தி நின்று என்ன பாத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நம்ம இங்க இருந்து போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த ஃப்ரெண்டு. அவன் சொல்ற விஷயத்துல இந்த மின்னு பயலுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்க மத்த போர்டிங் ஹவுஸை விட இங்கதான் ரொம்ப ஃபீஸ் கம்மி, நல்லா ஜம்முன்னு வசதி வாய்ப்பா கூட இருக்கு, அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம் தான் அந்த மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுட்ட. ஆனாலும் இந்த மின்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பேர் பாபி, அவன் எப்பவுமே பயத்திலே இருக்கான் அந்த வீட்டுல. அவனுக்கு மட்டும் சுத்தி ஏதோ அமானுஷமா இருக்க மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. சரின்னு ரெண்டு பேரும் ஒன்னாவே அந்த ரூம்ல தூங்கிடுவாங்க. அப்ப நைட்டு சரியா 2 மணி ஆகும். அப்ப ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கும் இந்த பாபிக்கு. அவன் மெல்ல எந்திரிச்சு பாப்பான். இந்த நேரத்துல யாரா சத்தம் போடுறதுன்னு பார்த்தா அந்த பங்களா இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு வாழை தோப்பு இருக்கும். அந்த தோப்புலதான் யாரோ மண்வெட்டி வச்சு வெட்டுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. உடனே இவனும் மெல்ல அப்படியே அந்த தரைய விளக்கி ஜன்னல் வழியா பார்த்தா அவன் அந்த வாழைத்தோப்புக்குள்ள என்னத்த பார்த்தான்னு தெரியல. அவன் முகம் அப்படியே பீதியில உறைஞ்சு போகுது. ஆனா அவன் என்ன பார்த்தான்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மின்னு பையன் எந்திரிச்சு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டான பாபிய காணோம். ஆனா இன்னும் அந்த வாழைத்தோப்புல யாரோ மண்வெட்டி வச்சு வெட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனும் அந்த சத்தம் கேட்டதும் வேக வேகமா எந்திரிச்சு டார்ச் எடுத்து அந்த ஜன்னல் வழியா பார்த்தா இந்த பாபி தான் மம்பட்டிய வச்சு நட்ட நடு ராத்திரில வாழைத்தோப்புக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். உடனே வேகமா மின்னும் அந்த இடத்துக்கு ஓடுவான். டேய் ஏடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா இந்த நேரத்துல குழி தோன்றன்னு கேட்டா, அதெல்லாம் எதுவும் கேட்காத, நீயும் வந்து தோண்ட தோண்டுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி என்னத்தை அவன் தேடிக்கிட்டு இருக்கான்னு அந்த மின்னும் குழியில இறங்கி கையாலேயே தோண்டுவான். பாபி வெறித்தனமா கையாலேயே மண்ணை போட்டு பராண்டி தோண்டிக்கிட்டு இருப்பான். டேய் என்னத்தடா தோன்ற, ஒன்னத்தையும் காணோம்னு கேட்டா, மெல்ல ஒரு வெள்ளை துணி மட்டும் தெரியுங்க அந்த குழிக்குள்ள. லேசா அப்படியே இந்த பாபி அந்த துணியை வளைக்கு பார்த்தா உள்ள இருக்கிறது அப்படியே இந்த பாபியோட போனோம். அவனுக்கு அதை பார்த்ததும் அள்ளு விட்டுரும். உடனே ஆணு கத்துவான் பாருங்க. இது எல்லாமே கனவு. இந்த கனவை கண்டு அரண்டு அடிச்சு அந்த பாபி எந்திரிப்பான். கனவை பத்தியும் இந்த மின்னு கிட்ட சொல்லுவான். ஆனாலும் இந்த மின்னு இது கனவு தானடா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான் பாபிய. ஆனா இது ஏதோ அறிகுறி மாதிரி அந்த பாபிக்கு தோணுது. இங்க இருந்தா தான் செத்துருவோன்னு அவன் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால அவன் இன்னும் அரட்டையில தான் இருப்பான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில என்ன நடக்குன்றத நம்ம காட்டுவாங்கங்க. அந்த ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து இறங்கும். ரொம்ப அழகான பொண்ணுன்னே சொல்லலாம். அது வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஹீரோயினே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம போர்டிங் ஹவுஸ்ல தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு தான் இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருக்கு. அண்ணனுக்காக வெளியில வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவனும் வேற பக்கம் இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ அப்பா அம்மா போன் பண்ணி என்ன அண்ணனை பாத்துட்டியான்னு கேட்பாங்க. அண்ணனை காணோன்னு இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா போன் வந்து ஸ்பீக்கர்ல இருக்கும். இது எல்லாத்தையுமே அண்ணங்காரன் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். உன் அண்ணனுக்கு வேற வேலை கிடையாது, அவன் இப்படித்தான் ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான், ஒழுங்கா பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணி சீக்கிரமா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதை சொல்லுன்னு அப்பாவும் அம்மாவும் அண்ணனை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் பின்னாடி நிக்கிற அண்ணங்காரன் கேட்டுருவான். ஆனா இதை தங்கச்சி ரொம்ப நேரம் கழிச்சுதான் பாப்பா. அவனுக்கு இதையெல்லாம் கேட்டதும் ஒரு மாதிரி முகம் மாறி போயிரும். சரின்னு அண்ணனை சமாதானப்படுத்தலான்னு தங்கச்சியும் பாசமா பேசி பாப்பா. ஆனா அவன் சரியா முகம் கொடுத்து கூட பேசுறான்ல தங்கச்சி கிட்ட. அந்த அளவுக்கு ஒட்டுதலோட இருக்க மாட்டேங்கிறான் தங்கச்சி கிட்ட. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, அதை பின்னாடி பாப்போம். அப்புறம் அங்க இருந்து அவளை தான் தங்கி இருக்க அந்த போர்டிங் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வருவான். வாசல்லையே அந்த போர்டிங் ஹவுஸோட ஓனர் அம்மாவும் நிக்கிறாங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோட அந்த பொண்ணை வரவேற்பாங்க. அன்னைங்காரனும் அந்த வீட்டு ஓனர் கிட்டையும் ஓனர் அம்மா கிட்டையும் ரொம்ப நல்லா பாசமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்ததுமே அந்த இடத்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு ஓனர் அம்மா கிட்ட கூட சொல்லிக்கிட்டே வருவா. அப்புறம் அந்த அம்மா வீட்டை சுத்தி காட்டுறேன்னு உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் இந்த இடத்த பத்தி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இந்த வீட்டுல மொத்தம் 10 பேர் தங்கியிருக்காங்களாம். சில பேர் படிக்கிறாங்களாம், சில பேர் வேலை பாக்குறாங்களாம். அதுல நீ 10வது ஆளுன்னு சொல்லுது அந்த அம்மா. அப்புறம் உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லிட்டு அவ தங்க போற ரூமையும் போய் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஓனர் அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் அந்த ரூம்ல எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பையனையும் கூட அந்த அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்டயோ இல்ல என் வீட்டுக்காரர்கிட்டயோ என் பையன் கிட்டயோ நீ கேட்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பூனை வளர்க்குறாங்களா, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த ஓனர் அம்மாவோட பையனும் அங்க இருந்து போயிடுவான். அப்புறம் அந்த ரூமை இவ சுத்தி பாப்பா. அந்த இடம் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே தங்கி இருக்க ஒரு பொண்ணு, அவ பேரு ரீனா, அவ வந்து இவ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பா. இந்த இடத்த பத்தி அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துல நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க.
சொல்ல போனா நம்ம ஹீரோயின் ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்காக வந்திருக்கா இல்லையா, அதே காலேஜ்ல தான் அந்த ரீனா பொண்ணு படிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சீனியர். உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் பண்றேன்னு அந்த ரீனா பொண்ணு நல்லா பாசமா பேசிக்கிட்டே வருவா. அப்ப மத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மத்தவங்க எல்லாம் கூப்பிடுறதுக்காக போயிருவா. இந்த பக்கம் பார்த்தா நேத்து நைட்டு பயந்து போயிருந்தால பாபி, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு ஓரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து கிளம்பணும்னு பாபி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அப்ப ஹீரோயின் அதை எல்லாத்தையும் பாப்பா. ஆனா பெருசா ரெண்டு குரூப்பும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க மாட்டாங்க. அடுத்து அந்த ரீனா பொண்ணு தங்கி இருக்க மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். வந்த முதல் நாளையே அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நம்ம ஹீரோயினும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருவா. அதுலயும் அந்த ரீனா பொண்ணு தான் நல்ல ஃப்ரெண்டாவே கூடவே இருப்பா ஹீரோயினுக்கு. அடுத்ததான் அன்னைக்கு நைட்டு ஓனரோட வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடு. ஒவ்வொரு சாட்டர்டேவும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஓனர் அம்மா சமைச்சு போடுவாங்களாமா. அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லி ரீனா அங்கதான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஏற்கனவே எல்லாரும் சாப்பிட ரெடி ஆகி தான் இருப்பாங்க. அங்கேயும் சாப்பிட வரமாட்டேன்னு இந்த பாபி இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டான மின்னு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மின்னும் வாடா பட்னியா கிடக்காதடான்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான். டேய் நான் இங்க இருந்து கிளம்பணும்டா, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணணும், என்ன விடுன்னு அவன் ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த வீட்டு ஓனர் பார்த்துட்டு என்னடா அங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிட டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. சரின்னு வேற வழி இல்லாம பாபியும் கூட சாப்பிட போவான். பார்த்தா எல்லாருமே டேபிள்ல அரேஞ்ச் ஆயிட்டாங்க. அந்த வீட்டுல தங்கி இருக்க பசங்க இந்த 10 பேரு, அப்புறம் வீட்டோட ஓனரு, அவங்க பொண்டாட்டியான அந்த ஓனர் அம்மா, இவங்க எல்லாம் தான் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்குமே அந்த அம்மா பீஃப்ல ஒரு கிரேவி பண்ணி சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களும் அவங்க புருஷனை மட்டும் வெஜிடபிள் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடுறது இல்லையாமா, அவங்க பியூர் வெஜிடேரியனா. இதை எல்லாத்தையும் இந்த ரீனா பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு பிரேயர் பண்ணுவாங்க. அவங்க பண்ற பிரேயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலா இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லா பிள்ளைங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இந்த பாபி இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட அவனுக்கு வயிறு அப்படியே ஒரு மாதிரி புரட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அவன் உடம்புல என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு டக்குன்னு பார்த்தா குவான்னு அந்த இடத்துல வாந்தியே எடுத்துருவான் பாபி. இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்காம பாபி வெளியே ஓடி போயிருவான். இன்னும் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு பாபி பின்னாடியே போயிருவான். ஆனா மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு வச்சு சாப்பாடை நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மனசு இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட 10-12 பேருக்கு அந்த ஓனர் அம்மா சமைச்சிருக்காங்க இல்லையா, எல்லாரும் சாப்பிட்ட தட்டை நான் கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு அந்த ஓனர் அம்மா கிட்ட கேட்பா. ஆனா அவங்க இல்லம்மா வேண்டாம், நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு ரொம்ப அன்பாவே பேசி அனுப்பிடுவாங்க. அவங்க அதை எல்லாத்தையும் ஒரு ட்ராலில வச்சு இழுத்துக்கிட்டே போவாங்க. இந்த பக்கம் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்காக நம்ம ரீனாவும் ஹீரோயினும் வெளியே போவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாப்பா. ஏன்னா அவளோட போனை டைனிங் டேபிள்ல விட்டுட்டு வந்துருவா. அதை எடுக்கிறதுக்காக அவ போவாளா, அப்ப ஒரு வித்தியாசமான சம்பவத்தை அவ பாப்பாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்ட தட்டு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் அந்த ஓனர் அம்மா அந்த ட்ராலில வச்சு வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துட்டு போகுது. ஆனா வீட்டுக்குள்ளேயே பெரிய கிச்சன் சிங்க் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக இந்த பாத்திரத்தை எல்லாம் அந்த ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போறாங்கன்னு அவளுக்கு ஒரே டவுட். அப்புறம் இந்த ரீனா பொண்ணு கூப்பிட்டு கத்துவா. அதனால வேகமா அங்க இருந்து ஹீரோயினும் ஓடிடுவாங்க வெளியில. அப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாம் அவளுக்கு தூக்கமே வராது. ஏன்னா புது இடம்ல, அதனால தூக்கம் வராம போனையும் பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த வீட்டுல தானே அண்ணனும் தங்கி இருக்கான். அவனுக்கு மெசேஜ் போட்டா அவன் ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். பேச்சு துணைக்காவது வானு கூப்பிட்டா அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுவான். இதனால இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ரூமை விட்டு வெளியில வந்தா இந்த மின்னு பையன் எதையோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பான் ரூமுக்கு. அவனு பின்னாடியே போவா. பார்த்தா நம்ம பாபிக்கு ஒரே காய்ச்சல். அவனுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்காக தான் இவன் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கான். எதுக்காக ஐஸ் வாட்டரால ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சுடுதண்ணில தான் பண்ணணும், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பலான்னு போவா. அதுக்குள்ள காய்ச்சல முழங்கிட்டு இருக்க அந்த பாபி இருக்கான்ல, அவன் கத்துவான். நம்மள பிடிக்க போறாங்க, நம்மள கொல்ல போறாங்க, அவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஏதேதோ சொல்லி கத்துவான். இவளுக்கு அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே பயமா இருக்கும். டக்குன்னு அந்த பையன் முனைகிட்டு இருந்தவன் அலறி அடிச்சு எந்திரிப்பான். இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு, இங்க இருந்தா நம்ம எல்லாம் செத்துருவோம், நான் சொல்றதை கேளு மின்னு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ரொம்ப கெஞ்சுவான். டேய் சொல்றத புரிஞ்சுக்கோடா, நம்ம கிட்ட இருந்த எல்லா காசையுமே இவங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துட்டோம், நம்ம கிட்ட பணம் இல்ல, அதனால இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாதுன்னு அந்த மின்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான் பாபி கிட்ட. ஆனா அவன் அதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதா இல்லங்க. வேகமா பேக் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து நான் உடனே போயாகணும்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டு தானே இருக்கா. அவளும் பின்னாடியே வந்து வேண்டான்னு சொல்லி பாப்பா. ஆனா அவன் கேக்குற மாதிரி தெரியல. வண்டி எடுத்துட்டு கிளம்ப போற நேரத்துல அந்த வீட்டோட ஓனரும் ஓனர் அம்மாவும் கரெக்டா வெளியில போனவங்க வந்துருவாங்க கார்ல. என்னப்பா இந்த நேரத்துல எங்க போற, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க எல்லார்கிட்டயும். பாபி இந்த மாதிரி இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை, நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம்பா வான்னு ஓனரும் எவ்வளவோ கூப்பிடுவாரு. ஆனா அவன் முடியவே முடியாது, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பியே ஆகணும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டா இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிடுவான். அவங்க 2 பேருக்கு இதை கேட்டதும் ஷாக்கு. அட அப்படிலாம் எதுவும் இல்ல தம்பி, வா உள்ள வா, நம்ம பேசிக்கலாம், அப்படியே நீ போகணும்னா கூட மறுநாள் காலையில போனு ஓனர் அம்மாவும் சொல்லி பாக்குது. ஆனா அவன் விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அவன் வெளியே போன அந்த செகண்ட் அந்த வீட்டுல இருக்க லைட் எல்லாம் அப்படியே விட்டு விட்டு எரியும். டக்குன்னு கரண்ட் போயிட்டு கரண்ட் வரும். ஒரே அமானுஷமா நடக்கும்.
நடக்கும். இந்த ஓனர் அம்மாவும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. பையனுக்கு என்ன ஆச்சோன்னு அவங்க வீட்டை நோக்கி ஓடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த பங்களாவுக்கு பின்னாடி தனியா ஒரு வீடு இருக்கும். அதுலதான் பையனோட தங்கி இருப்பாங்க. இவங்க எதுக்கட அப்படி ஓடுறாங்கன்னு பார்த்தா அங்க அவங்க பையன் வாயில நுரத்தள்ளி கை கால்லாம் இழுத்துட்டு கிடப்பான். அவன் கையில எல்லாம் அப்படியே கொப்பளமா சலம் ஊத்திக்கிட்டு இருக்கும். அவன் வழியில கத்துவான். என்னடா வித்தியாசமா என்னென்னமோ நடக்குதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுல நல்லா வளர்ந்திருந்த ஒரு செடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாட ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிப்பா. எந்திரிக்கும் போதே அவளுக்கு சரியான வயித்த வலியா இருக்கும். தலைவலி வேற. மாத்திரை கேட்கலான்னு அந்த ரீனா பொண்ணோட ரூமுக்கு போனா அவளுக்கும் எந்திரிச்சுல இருந்து காய்ச்சலாம். என்கிட்ட எந்த மாத்திரையும் கிடையாது, ஹாலோட டிராயர்ல போய் பாருன்னு சொல்லி அனுப்பிடுவா அவ. ஹீரோயினும் அந்த டிராயர்ல வந்து பார்த்தா அன்னைங்காரன் பல்ல புடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு பல்லு வலியா. இந்த மின்னு பயலுக்கு கூட மண்டையில ஏதோ அடிபட்டு இருக்கு. மாத்திரை எதுவும் இல்ல, எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை, எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு மின்னு சொல்றான். என்னன்னு தெரியல, காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அந்த வீட்டுல இருந்த எல்லாருக்குமே உடம்பு சரியில்லையா. நீ வேணா வீட்டோட ஓனர் அம்மா கிட்ட போய் மாத்திரை இருக்கான்னு கேளு, அவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவான் இந்த மின்னு பைய. அதனால அந்த வயித்த வலியோட மாத்திரை வாங்குறதுக்காக ஓனர் அம்மாவோட வீட்டுக்கு வருவா. அங்க ஏதோ அலறல் சத்தமும் முனகல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இருந்து. இவன் மெதுவா அந்த இடத்த நோக்கி போறா. பார்த்தா அவங்க பையனோட ரூமோட கதவு லேசா திறந்திருக்குங்க. அங்கதான் அவங்க 2 பேருமே இருக்காங்க பையன் கூட. இந்த பொண்ணு எட்டி பார்த்தா ஓனரோட பையன் ரொம்ப சீரியஸா கிடக்குற மாதிரி தெரியுது. அவன் கையில கொப்பளமா இருந்துச்சுல, இது இப்ப முகம் முழங்கை வரைக்கும் அப்படியே ரொம்ப கோரமான காயமா மாறிடுச்சு. அவங்க பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம பையனை படுக்க போட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இவ பாக்குறத வீட்டு ஓனர் வேற பாத்துட்டு வேகமா வந்து உனக்கு என்னமா வேணும்னு கேட்டு மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்து இனிமே எங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து எட்டியெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. இவளும் சாரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே அன்னைக்கு நைட்டு அண்ணங்காரனுக்காக ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவன் ரூமுக்கே போய் கொடுப்பா. ஏன்னா அவனுக்கு பல்லு வலியா இருந்தது இல்லையா. அவனு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வாங்கிட்டு போயிடுவாங்க. சரின்னு அவளோட ரூமுக்கு போலான்னு கீழே இறங்கி வந்தா ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்கும். இந்த ஓனர் அம்மா ஏதோ பூனை வளர்க்குதுன்னு சொன்னுச்சு இல்லையா, அந்த சத்தம் தான் முதல்ல நினைப்பா. கொஞ்ச நேரத்திலே அந்த சத்தம் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்கும். அதனால இவளும் அந்த பூனையை தேடி வெளியில போறா. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க வாழைத்தோப்புக்குள்ள இருந்து தான் சத்தம் வந்திருக்கும். அதுக்குள்ள எல்லா பக்கமும் அந்த பூனையை தேடிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அவளுக்கு பின்னாடி இருந்து வெள்ளை துணியால கட்டப்பட்ட ஒரு பொணம் வாழை மரத்துல அங்க இங்கேயும் தொங்கிக்கிட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட தூக்குல தொங்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு அவ மெல்ல திரும்பி பாப்பா பாருங்க. அவளுக்கு நேருக்கு நேர அது அப்படியே தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கும். அத நேருக்கு நேரா பார்க்கும் போது இவளுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். சடார்னாத அவ கிட்ட வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இவ பயத்துல கத்துவா. இவ கத்துற சத்தம் அண்ணன்காரனுக்கும் மத்தவங்களுக்கும் கேட்டு வாழைத்தோப்பு கிட்ட இருந்துதான் அவளோட குரல் வருதுன்னு கேட்டு அங்க அவளை தேடி வருவாங்க எல்லாரும். ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்து அலறி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டா அவ ரொம்ப பயந்து அழுதுகிட்டு இருப்பா. நான் பேய பார்த்தேன்னு சொல்லுவா. அவளை அப்படியே சமாதானப்படுத்தி அங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துருவாங்க மத்த 3 பேரும். இவ பேய பார்த்தேன் தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அண்ணன்காரனுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இது உன்னோட மனப்பிரமையா இருக்குன்னு சொல்லுவான். அப்போதான் அந்த மின்னு பயலுக்கு அவனோட ஃப்ரெண்டு பாபி சொல்லுவான் இல்லையா, வாழைத்தோப்புக்குள்ள பேய பார்த்தேன்னு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அண்ணன்காரனுக்கு இதுல நம்பிக்கை இல்ல. நான் இந்த வீட்டுல 6 வருஷமா இருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எதையுமே பார்த்ததுல நான் நல்லா தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் மனப்பிராந்தின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லி இந்த ரீனா பொண்ணும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவளோட ரூம்ல தூங்க வைப்பா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அவ கண்ணால பார்த்த உண்மையை அண்ணங்காரன் நம்ப மாட்டான்னு ரொம்ப வருத்தப்படுவா. ரீனா கிட்டயும் சொல்லுவா, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், நீ தூங்கி எந்திரின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நானும் துணைக்கு ஒரு ரூம்லயே உன் கூடவே படுத்துக்கிறேன்னு வேற அந்த ரீனா சொல்லுவா. சரின்னு சொல்லி படுக்கிறதுக்கு முன்னாடி கை காலை அலம்பிட்டு வரலான்னு அந்த ரீனா பொண்ணு அப்படியே பாத்ரூம் பக்கமா போவா. கை காலை எல்லாம் கழுவிக்கிட்டு இருப்பா. அப்ப பார்த்தா அவ பக்கத்துல இருக்க தர டபக்குன்னு நகர்ந்துரும். ஆனா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவளுக்கு ஏதோ வித்தியாசமா தெரியும். சரின்னு சொல்லி மறுபடியும் திரையை இழுத்து விட்டுட்டு கை காலை கழுவிக்கிட்டு இருப்பா. மறுபடியும் அந்த தர அப்படியே சருன்னு விளக்கிரும். சரின்னு சொல்லி இவ அதை கண்டுக்காம கை காலை கழுவிக்கிட்டே இருப்பா. அப்ப அப்படியே அவளுக்கு கிட்டதான் அந்த கொடூரமான பேய் நின்னுட்டு இருக்கு. அதை இவ பாப்பா பாருங்க, மிரண்டு போயிடுவா. அது அப்படியே ரத்தத்தை கக்கிக்கிட்டே அவளை நோக்கி வேகமா வரும். இவ பயத்துல அந்த தர துணியை இழுத்து விட்டுருவா. பயத்துல அப்படியே நடுக்கிட்டு இருக்கும் போது அது அந்த திரையோட வந்து இவளை பயங்கரமா பயமுறுத்தும். பேய நேருக்கு நேர பார்த்ததுல அவ கொலை நடுங்கி போய் கத்துவா, கதறுவா. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் வேற பாத்ரூமுக்கு ஓடி வருவா. பார்த்தா அவ பயத்துல அலறிக்கிட்டு இருப்பா. என்னாச்சுன்னு கேட்டா நானும் அந்த பேய பார்த்தேன்னு சொல்றா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல தானே படிக்கிறாங்க. அதுல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ரீனாவும் நேருக்கு நேர பேய பார்த்தத அண்ணங்காரங்கிட்டையும் மின்னுகிட்டையும் சொல்லுவாங்க. பாபி சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்குமோன்னு மின்னுக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அண்ணங்காரன் இப்ப வரைக்கும் நம்ப மாட்டான். நாங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து கூடவும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அந்த ரீனா கூட சொல்லுவா. என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சி சொல்றாள அவ மேல
கூடவா நம்பிக்கை இல்லைன்னு கேட்பா. ஆனா அவன் யாரு சொல்றதையும் சட்டை பண்ணாம அங்க இருந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கும். அதனால உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி அந்த வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வேற ஒரு வீட்டுக்கு நான் மாறிடவான்னு கேட்பா. ஆனா அப்பாவுக்கு இவளோட நிலைமை சுத்தமா புரிய மாட்டேங்குது. இந்த போர்டிங் ஹவுஸ்ல தான் ஃபீஸ் கம்மியா, மத்த இடத்துல தான் காசு ரொம்ப கூட வாங்குவாங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு படிக்க பாருன்னு சொல்றாரு அப்பா. உன் அண்ணங்காரன் பக்கத்துல இருந்தா போனை கொடுன்னு சொல்லுவாரு. அப்பா அந்த பக்கமா அவனும் நடந்து போய்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஹீரோயினும் வந்து அண்ணங்காரன் கிட்ட போனை கொடுப்பா. அப்பா கிட்ட அவன் வேண்டா வெறுப்பாதான் பேச ஆரம்பிப்பான். என்னடா உன் தங்கச்சி ஏதோ வீடு மாறேன் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ எதுவும் அவகிட்ட பிரச்சனை பண்ணியா, ஒழுங்கா 2 பேரும் படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்க அவனை போட்டு திட்டுவாரு அப்பா. இதனால அவன் கொலகாண்ட ஆயிடுவான். எதுக்காக இப்ப இந்த ஆளுக்கு போனை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பண்ற எல்லாத்துக்கும் நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன், என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டியான்னு தங்கச்சியை போட்டு இன்னும் திட்டுவான் அந்த பையன். இதை எல்லாத்தையுமே அந்த ரீனா பொண்ணும் மின்னு பையனும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை ஒரு வழியா சமாதானப்படுத்தி நாம இங்க நடக்கிற விஷயத்த பத்தி அந்த வீட்டு ஓனர் கிட்ட சொல்லி பாப்போம், அந்த ஓனர் அம்மா நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிடறதுக்கு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தானே போயாகணும். டைனிங் டேபிள்ல இப்போ அந்த வீட்டுல தங்கி இருக்க பிள்ளைங்க 9 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா பாபி இல்ல, அவன் தான் இங்க இருந்து ஓடி போயிட்டானே. அடுத்ததா அந்த ஓனர் அம்மாவோட பையனும் இருக்க மாட்டான், ஏன்னா அவன் உடம்பு சரியில்லாம கிடக்குறான். அப்ப அந்த ஓனர் அம்மா எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, எங்க நிலைமைய சமாளிக்கணும்னா கண்டிப்பா இந்த வீட்டுல 10 பேர் இருந்தாகணும், நீங்க தான் யாராவது ஹெல்ப் பண்ணி இன்னொருத்தரை வர வைக்கணும்ன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓனர் அம்மா ஒரு மாதிரி அப்செட்டாவே இருப்பாங்க. ஏன் மேடம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த அண்ணங்காரன் கூட விசாரிப்பான். ஆனா அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறமா வீட்டு ஓனர் கிட்டையும் ஓனர் அம்மா கிட்டையும் இந்த 3 பிள்ளைங்களும் போய் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நம்ம வேணா இந்த வீட்டுக்கு ஒரு உஸ்தாத்தை கூட்டிட்டு வந்து ஏதாவது பூஜையை போடலாம்னு ஐடியா கொடுப்பாங்க. ஆனா இதை கேட்டது அந்த ஓனர் அம்மாவுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்களும் இங்க தானே இருக்கோம், நாங்க அப்படி எதையும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, நீங்களா சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் எந்த உஸ்தாத்தையும் நான் இங்க வரவிட மாட்டேன்னு கத்திவிடும். என்னடா இந்த அம்மா என்னைக்கும் இல்லாம இப்படி பேசுதுன்னு அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. சரின்னு சொல்லி கிளம்பலான்னு போவாங்க. எப்பவும் போல நம்ம ஹீரோயின் போய் நான் வேணா இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்பா. ஆனா அவங்க வேணான்னு சொல்றாங்க. இல்ல உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியுது, நான் வேணா இன்னைக்கு பண்றேன்னு கேட்டு பாப்பா. அந்த அம்மா மூஞ்சில அடிச்ச மாதிரி என் வீட்டு பாத்திரத்தை அடுத்தவங்க தொட்டா எனக்கு பிடிக்காது, தேவையில்லன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா இங்க போன்னு கத்தி விட்டுரும் நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாம எப்பவும் போல அதை ஒரு ட்ராலில போட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போயிரும். இதெல்லாம் இந்த ரீனா பொண்ணுக்கு பாவம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன இது, இந்த ஓனர் அம்மா என்னைக்கு இப்படி பேசாது, இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு பேசும், இன்னைக்கு மட்டும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுதுன்னு அவளுக்கு ஒரே டவுட். அப்பதான் நம்ம ஹீரோயின் அவ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பாத்திருப்பா இல்லையா, அந்த பாத்திரத்தை எல்லாம் அந்த ட்ராலில போட்டு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்கு கொண்டு போகுமே, அத பத்தி இந்த ரீனா பொண்ணு கிட்ட சொல்லுவா. சரின்னு சொல்லி 2 பேரும் பின்னாடியே போய் ஒளிஞ்சிருந்து பாப்பாங்க அவ என்ன பண்றான்னு. அந்த வீட்டு ஓனர் அம்மா இருக்கால, அவ அந்த பாத்திரத்தை எல்லாம் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போய் வச்சுட்டு கதவையும் பூட்டிட்டு வந்துடுறா. அந்த ரீனாவுக்கு அங்க போய் பார்க்கணும்னு ஒரே ஆர்வம். அதனால ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஓனர் அம்மா போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோரேஜ் ரூம் பக்கத்துலயும் போவாங்க. பார்த்தா கதவு பூட்டி இருக்கும், கதவை திறக்கவே முடியாது. அப்ப பாருங்க ஒரு சம்பவம் நடக்கும். உள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரி ஒரு சத்தம். 2 பேருக்கும் அரட்டையாயிரும். அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம பயந்து போய் 2 பேரும் ஓடி வந்துருவாங்க ரூமுக்கு. வந்ததும் அது என்ன சத்தமா இருக்கும், உள்ள என்ன இருந்திருக்கும்னு 2 பேருக்கும் ஒரே டவுட். மறுபடியும் போய் பார்க்கலாமான்னு இந்த ரீனா பொண்ணு கேப்பா. அதெல்லாம் வேண்டாம், நம்ம நாளைக்கு காலையில அந்த ஓனர் அம்மா கிட்ட இத பத்தி விசாரிச்சு பாத்துக்கலாம், நாம தனியா மறுபடியும் அங்க போக வேணான்னு ஹீரோயினும் சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ரீனாவுக்கு ரொம்ப மண்டை குடைச்சலா இருக்கு. அதுக்குள்ள அப்படி என்ன இருந்திருக்கும்னு அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு கூட 2 பேரும் பயமா இருக்கிறதுனால ஒரே ரூம்ல தான் தூங்கி இருப்பாளுங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரி ரீனாவுக்கு தூக்கமே வராது. அதனால அவ மட்டும் நடு ராத்திரில யாருக்கும் தெரியாம அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக போவாங்க. ஒரு சுத்தியல எடுத்து கதவை எப்படியோ உடைச்சு திறந்துருவா. உள்ள போய் பார்த்தா பழைய ஜாமா தான் கிடக்கும். மெல்ல மெல்ல இன்னும் உள்ள போவா. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு திரை துணி தொங்கிட்டு இருக்கும். அந்த திரைய விலைக்கு பார்த்தா அவ மிரண்டு போயிடுவா. உள்ள அப்படியே துணியால சுத்தப்பட்ட ஒரு பொணம் அந்த இடத்துல குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த தட்டுல இருக்க மிச்ச மீதிய அதோட பெரிய நாக்கால வலிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அத பார்த்து இவ அப்படியே மிரண்டுகிட்டு இருக்கா. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி பாக்கும். இவ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறதுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா இவளை நெருங்கி வந்துகிட்டு இருக்கும். அவ பயத்துல தடுமாறி கீழே விழுந்துருவா. அப்படியே கிட்ட வந்து அதோட நீளமான நாக்கா அவ வாய்க்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிக்கும். சீனை கட் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மறுநாள் காலையில விடிஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிருவா. ஆனா பக்கத்துல இந்த ரீனா பொண்ணு இருக்க மாட்டா. ஒருவேளை அவர் ரூம்ல போய் தூங்கிருப்பாளோன்னு சொல்லி அவர் ரூம் கதவை தட்டி பார்த்தா கதவை ரொம்ப நேரம் திறக்கவே மாட்டா. என்ன ஆச்சுன்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஹீரோயினுக்கு மட்டும் இல்லங்க, நமக்கும் பெரிய ஷாக்கு. ரூமுக்குள்ள கை கால் வரைச்சு போய் அந்த ரீனா செத்து கிடப்பா. இத பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோயின் அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவா. எல்லாரும் வேக வேகமா ஓடி வருவாங்க. ஹீரோயினோட அண்ணங்காரன் வந்து அந்த ரீனாவோட பல்ஸ் செக் பண்ணி பார்த்தா அவ ஆல்ரெடி செத்து போயிருப்பாங்க. எல்லாரும் கதறி அழுவாங்க அவளை பார்த்து. அடுத்து அவளோட பாடிய ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருவாங்க. டாக்டர்ஸ்
ரீனாக்கெல்லாம் ஒரே டவுட்டா இருக்கும். ஏன்னா அவளுக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையா. அவ செத்து போனது ஆக்சுவலா ஹார்ட் அட்டாக் ஆலையா. இது ரொம்ப விசித்திரமான சாவா இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அப்பா வேற ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க ரீனாவோட பொணத்தை பார்த்து. அடுத்து இதெல்லாம் தாங்க முடியாம நம்ம ஹீரோயினும் அந்த மின்னு பையனும் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் வீட்டு ஓனர் கிட்டையும் ஓனர் அம்மா கிட்டையும் பேசலான்னு வருவாங்க. நம்ம ஹீரோயின் டைரக்டாவே அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டுருவா ஓனர் அம்மாவை பார்த்து. அந்த அம்மாவும் அங்க என்ன இருக்கு அங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும். இல்ல அன்னைக்கு நைட்டு நீங்க அங்க போய் பாத்திரத்தை போட்டதுக்கு அப்புறமா நானும் ரீனாவும் போய் பார்த்தோம். உள்ள என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு கொடூரமான சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றா. ஆமா நீங்க எதுக்காக வீட்டுல சிங்க் எல்லாம் இருக்கும்போது பாத்திரத்தை அங்க கொண்டு போய் போடுறீங்கன்னு வேற கேக்குறா. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எப்பவுமே நான் மறுநாள் தான் பாத்திரம் விளக்குவேன், அங்க கொண்டு போய் போட்டுட்டு நிதானமா மறுநாள் காலையில தான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வருவேன்னு சொல்லுது. அப்புறம் உள்ள ஏதாவது எலி பூனைன்னு இருந்திருக்கும், அது சத்தம் கொடுத்திருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்ற மாதிரி வீட்டு உணரமா சொல்லும். இல்ல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அங்க ஏதோ மர்மமா இருக்கு போல. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அதை பாக்குறதுக்காக ரீனா போயிருக்கணும். அதை பார்த்த அந்த அதிர்ச்சியில தான் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல அடிச்சு சொல்லுவா. ஆனா இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லவே மாட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க பையன் இருக்கான் இல்லையா, நோய்வாய்ப்பட்டு வீட்டுக்குள்ள கிடப்பான்ல, அவன் அலற சத்தம் கேட்கும். அதனால அவங்க ரெண்டு பேரும் அவனை பாக்குறதுக்காக உள்ள ஓடி போயிருவாங்க. மின்னும் நம்ம ஹீரோயினு கூட அந்த சத்தம் வந்த இடத்த நோக்கி போவாங்க. பார்த்தா கதவு லேசா திறந்திருக்கும். அவனுக்கு காயம் இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு, ரொம்ப வழியில முடங்கிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் நிறுத்திடலான்னு வீட்டு ஓனர் பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு என்னத்தையோ. இல்ல நான் இதை நிறுத்தவே மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது பதிலுக்கு. அப்புறம் இவங்க இதெல்லாம் எட்டி பாக்குறாங்கன்னு வீட்டு ஓனருக்கு தோணும். ஆனா திரும்பி பார்த்தா அதுக்குள்ள இவங்க வெளியே வந்துருவாங்க. இந்த பையனுக்கு இந்த அளவுக்கு நோய் இருக்கும்போது எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இங்கேயே வச்சிருக்காங்கன்னு ஹீரோயினுக்கும் மின்னுக்கும் கூட இன்னும் ரொம்ப சந்தேகம் அதிகமாயிடும். இன்னொரு பக்கம் அந்த வீட்டு ஓனர் பையனோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஓனரு ஒரு உஸ்தாத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்பி போவாரு. ஆனா இப்போ ஓனர் அம்மா அது வேண்டான்னு எதுவும் தடுக்கல. அப்புறமா வெளியில உஸ்தாத்தை பார்க்க போன இந்த வீட்டு ஓனர் நைட் டைம்ல தாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவாரு. அவர் வரும்போது நம்ம ஹீரோயின் கூட வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பா. வந்த மனுஷன் காரை நிப்பாட்டிட்டு கையில ஏதோ பாட்டில் மணி எடுத்துட்டு போவாரு. அவளும் சந்தேகப்பட்டு அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவா. அப்ப பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கும் ஓனரோட வீட்டுல. என்னடா சத்தம்னு சொல்லி அவ ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இந்த ஓனர் அம்மா இருக்கா இல்லையா, அவ அடுப்படியில செத்து போன எலி எல்லாத்தையும் போட்டு சதக் சதக்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்கா. இத பார்த்ததும் ஹீரோயினுக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துரும். அவ அங்க இருந்து அதை பார்த்துட்டு பயந்து ஓடுவா அண்ணே ரூமுக்கு. வேகமா ஓடி போய் அவன் கிட்ட ஓனரோட வீட்டுல பார்த்த எல்லாத்தையும் சொன்னா அந்த பையன் இப்பயும் நம்ப மாட்டான். இத பாரு நான் சொல்றத கேளு, அவ செத்த எலிய போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கண்ணால வந்து நீயாவது பாருன்னு கெஞ்சுவா. ஆனா அவன் சுத்தமா நம்ப மாட்டான், பார்க்க வரவும் மாட்டேங்கிறேன். எதுக்குடா இப்படி எது சொன்னாலும் நம்ப மாட்டான்னு பார்த்தா அம்மா அப்பா கூட இந்த அளவுக்கு பாசமா இல்லையா. அந்த அளவுக்கு இந்த போர்டிங் ஸ்கூல் நடத்துறாங்க இல்லையா ஓனரும் ஓனர் அம்மாவும், அவங்க இந்த பையன் மேல பாசத்தை பொழிஞ்சிட்டாங்களா 6 வருஷமா. எப்ப பார்த்தாலும் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும் தான் அம்மா அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட தேவை பிரஷர்னு எல்லாத்தையும் என் மேல திணிக்கிறதா அவங்களோட வேலை. என்கிட்ட என்னைக்காவது இவங்கள மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும். அதனாலதான் நான் வீட்டையும் உன்னையும் ரொம்ப வெறுக்கிறேன். உங்க எல்லாரையும் விட இந்த வீட்டோட ஓனரும் ஓனர் அம்மாவும் எவ்வளவோ மேல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் வாட்டுக்கு பேசிக்கிட்டே போவான். ஹீரோயினும் இதை எல்லாத்தையும் பேச விட்டுட்டு ஒரு லெவலுக்கு மேல அவன் பேசுறது பொறுக்க முடியாம ஒரு பெரிய உண்மையை சொல்லுவா. அது என்னன்னா இவங்க அம்மாவுக்கு கேன்சர் ஆமா. இதை கேட்டது அந்த பையன் ஆடி போயிருவான். அம்மா இதை உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கு இது தெரிஞ்சா உன் படிப்புல கான்சென்ட்ரேஷன் இருக்காது, உன் நிம்மதி போயிடும்ன்றதுக்காக தான் உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா வேற வழி இல்லாம தான் நான் இப்ப சொல்றேன். உன்னை படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்றது எல்லாமே அம்மா அப்பாவுக்கு சம்பாரிச்சு போடணும்ன்றதுக்காக இல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க காலத்துக்கு அப்புறம் நீ உன்னை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான். அப்புறம் என்ன நீ படிக்க வைக்கணும்னா நான் என்னைக்கும் ஆசைப்பட்டது இல்லைன்னு அண்ணங்காரங்கிட்ட சொல்லுவா. என்னோட ஒரே ஆசையே நான் சொல்ற உண்மை எல்லாத்தையும் நம்பு, தயவு செஞ்சு நம்புன்னு ரொம்ப கெஞ்சி அழுவா தங்கச்சி. இதையெல்லாம் கேட்டதும் அவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவனும் மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த ஓனர் இருக்காரு இல்லையா, உஸ்தாத்தை பார்த்துட்டு வந்தான்ல அந்த மனுஷன், அவன் கையில ஏதோ ஒரு மந்திரிச்ச தண்ணியை தான் கொண்டு வந்திருக்காரு பாட்டில்ல. அத அந்த கொடூரமான பேய் மேல ஊத்துனா அந்த பேய் போயிடும்னு சொல்லியிருக்காரு போல அந்த உஸ்தாத்து. அதனால அதை ஊத்துறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் பக்கமா போவாரு. உள்ள போனா எங்கேயுமே அந்த பேயை காணோம். என்ன பயமுறுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறியா, விளையாடுறியா, இன்னைக்கு உன்னை விரட்டாம விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. லைட்டா அங்க இருக்க பொருள் எல்லாம் ஆடும். இவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். டக்குன்னு அந்த பேய் இவர் முன்னாடி வந்து இவரை செம்மையா பயமுறுத்திரும். மனுஷன் அப்படியே அரண்டு போயிருவான். அதுக்கு நடுவுல அந்த தண்ணி இருந்த பாட்டில்லாம் எங்கிட்டோ பறந்து போயிரும். அந்த பேய் அதுக்கப்புறம் இவனை சும்மா விடுமா, வேகமா கிட்ட வந்து இவனை தூக்கி ஒரு டேபிள் மேலேயே அடிச்சிரும். வலியோட எந்திரிப்பான். கடவுள்லாம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, நீதான் எனக்கு எல்லான்னு அந்த சாத்தான கும்பிட்டுக்கிட்டு இருப்பான், எப்படியாவது உயிர் பழைக்கணும்ன்றதுக்காக. ஆனாலும் அது இவனை சும்மா விடாம அந்த ரீனா பொண்ணை எப்படி கொன்னுச்சு, நாக்கு அப்படியே வாய்க்குள்ள விட்டே கொல்லும்ல, அதே மாதிரி இவனையும் கொண்டுபடும். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில என்ன நடக்குன்னு நம்ம காட்டுவாங்க. காலங்காத்தாலேயே அந்த ஓனர் அம்மா வளர்க்குதுல ஒரு பூனை, அது கியோன்னு அங்க இங்க கத்திக்கிட்டே கிடக்கும். இது வரைக்கும் அந்த பூனையை நம்ம கண்ணுல காட்டல, ஆனா சத்தம்
சத்தம் மட்டும் தான் கேக்குது. அந்த சத்தம் கேட்டு அண்ணங்காரன் கூட வாழைத்தோப்பு பக்கமா அந்த பூனையை தேடி போவான். அப்படி போய் பார்த்தவனுக்கு சரியான ஷாக்கு. இந்த வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த ஆளு வாழை மரத்துல தூக்கல் தூங்கிக்கிட்டு இருப்பான். அவன் அதை பார்த்துட்டு கத்துவான். இந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டுல தங்கி இருக்க எல்லாருமே ஓடி வருவாங்க. எல்லாருக்கும் செம்ம பயமா போயிரும். எல்லாரும் அழுவாங்க அதை பார்த்து. ஓனரமா வேற அடிச்சு புடிச்சு ஓடி வருது. என்னப்பா சத்தம்னு கேட்டா, புருஷன் இப்படி வாழை மரத்துல தூக்கல் தொங்குறத பார்த்து அந்த அம்மா காலை கட்டி பிடிச்சு ஓன அழுகும், என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு. அப்படியே அடுத்த சீன்ல அந்த வீட்டு ஓனருக்கு இறுதி சடங்கு எல்லாமே நடக்கும். அவங்களோட மத முறைப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஏனோ தானோன்னு அவரோட உடம்ப அடக்கமும் பண்ணிடுவாங்க. செத்து போனவனுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அந்த ஓனரமா இருக்கு இல்லையா, இந்த ஆளோட பொண்டாட்டி, அது ரொம்ப தூரத்துல தான் நிக்கும், கிட்டையே வராது. இந்த போர்டிங் ஹவுஸ்ல இருக்க இந்த பிள்ளைங்க தான் சொந்தக்காரங்க மாதிரி எல்லாத்தையும் முன்னாள் நின்று பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அங்க இருக்க 9 பேரு ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஓனரமா மேல ரொம்ப டவுட் ஆயி போச்சு. இறந்து போனவர் ஒரு முஸ்லிம் தானே, அப்படி இருக்கும்போது அவங்க முறைப்படி புதைச்ச மாதிரி தெரியலையே, சடங்கெல்லாம் அந்த முறைப்படி நடந்த மாதிரி தெரியலையேன்னு அந்த கூட்டத்துல ஒருத்தன் டவுட் கேட்பான். அப்ப இன்னொரு பொண்ணு கூட சொல்றா, அவங்க முஸ்லிமா இருக்கும்போது எதுக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு. அப்ப இன்னொரு பொண்ணு இன்னொரு சந்தேகத்தை சொல்லும். அந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்து ரம்ஜானுக்கு அவங்க நோன்பு இருந்து பார்த்ததே இல்லையா. இப்ப கூட பாருங்க, புருஷன் செத்து போனப்ப கூட அடக்கம் பண்ணும்போது அவங்க பொண்டாட்டி பக்கத்திலே வரலையே, அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தூரமால நின்னுட்டு இருந்தாங்க. இப்படி அங்க தங்கி இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே அந்த குடும்பத்தை பத்தி ஆளுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுவாங்க. அப்ப பார்த்தா இந்த ஓனரோட பையன் ரியான் இருக்கான் இல்லையா, அவன் கூட படுத்த படுக்கையா முடியாம கிடக்கானே, ஏன்பா எனக்கு முன்னாடி போனீங்க, நான் தானப்பா முதல்ல சாகணும்னு அப்பா இறந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஓனர் அம்மாவும் கூட அவன் அழுகிறத பார்த்து ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த பசங்க கிட்ட இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தோணும். அவளும் அதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு கரண்ட் போயிடுங்க. உடனே அங்க இருக்க ஹீரோயினோட அண்ணன் மத்த பசங்க எல்லாருமே இந்த வீட்டு ஓனர் காரை நிப்பாட்டுவார் இல்லையா, அந்த கரேஜ்ல இருக்க எம்சிபி பாக்ஸ் ஆன் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. அதுல ஒரு பொண்ணு சொல்லுவா, என்னோட ரூம்ல எமர்ஜென்சி லைட் எல்லாம் இருக்கு, வாங்கப்பா நம்ம அங்க போலாம், இங்க எதுக்கு தனியா இருக்கணும்னு சொல்லி ஹீரோயின் உட்பட எல்லாத்தையுமே அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவா. இந்த பக்கம் ஓனரமா கூட கரண்ட் போனதுனால கரண்ட் போட்டு விடுறதுக்காக கார் நிக்கிற அதே கரேஜ் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கும். அப்ப பார்த்தா அந்த பசங்களும் சேம் டைம்ல வருவானுங்களா, சரி சரி உள்ளதாண்டா பாக்ஸ் இருக்கு, போய் ஆன் பண்ணி விடுங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டு வெளியவே நிக்குங்க. இந்த பசங்க எல்லாரும் போய் உள்ள தேடுவானுங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸையும் ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறானுங்க. அடுத்து அதை ஆன் பண்ணா உடனே கரண்ட்டும் வந்துரும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லைட் எல்லாம் அப்படியே விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். டக்குன்னு மறுபடியும் கரண்ட் போயிரும். இவங்களும் மறுபடியும் ஆன் பண்ணி பாப்பாங்க, மறுபடியும் கரண்ட் போகும், மறுபடியும் ஆன் பண்ணுவாங்க. இப்படி அங்க கொஞ்சம் அமானுஷமா நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த கொடூரமான பேய் அங்க இருக்க கார் மேலயே உட்கார்ந்து இருக்கும். இவனுங்க டக்குன்னு அதை பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவானுங்க. எப்படியாவது கதவை திறந்து வெளியில போயிடலான்னு பார்த்தா அந்த கரேஜோட கதவு வேற நல்லா டைட்டா மூடிக்குச்சு. இங்க நடக்கிற இந்த சம்பவத்தை வெளியே நிக்கிற ஓனரமாவும் கண் கூட பாக்கும். அப்படியே அரண்டு போய் நிக்குது. அந்த பேய் இவங்கள பார்த்து நாக்க நீட்டும் பாருங்க. அந்த நாக்கு அப்படியே நீளமா வந்து அதுக்குள்ள இருந்து வேற ஒரு கொடூரமான உருவம் வரும். போச்சு, எல்லாரோட சோழியும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த ஒரு கன பொழுதுல வேகமா எப்படியோ அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துருவானுங்க. ஓனரமாலாம் அதை பார்த்து கிடு கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. வெளியே வந்ததும் அவங்க அடிச்சு புடிச்சு ஓனர் கிட்ட வந்து, என்ன மேடம் இது, என்னது இது, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்ல இந்த வீட்டுல ஏதோ இருக்குன்னு, கேட்டீங்களா, இப்ப பாருங்க உங்க கண்ணாலே பாருங்கன்னு அண்ணங்காரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். ஐயோ இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு அந்த அம்மா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணுங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்னடா இன்னும் கரண்ட காணோன்னு இந்த பசங்களை தேடி 2 பொண்ணுங்க மட்டும் கிளம்பி வருவாளுங்க. அப்ப ஒருத்திக்கு ஏதோ அமானுஷமா நடக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வருவா. ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. அடுத்து பார்த்தா இவங்க ஏற போற படியில அப்படியே புழுவா நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னடா இதுன்னு கொஞ்சம் நிமிந்து பார்த்தா அந்த கொடூரமான பேய் இவங்க கண்ணு முன்னாடிதான் நிக்குது. அப்படியே இவங்களை விரட்டி வரும் பாருங்க. இந்த பொண்ணுங்க 2 பேரும் வேக வேகமா அந்த ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிப்பாளுங்க. அங்க இருக்க ஹீரோயினும் இன்னொரு பொண்ணும் என்னடி என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாளுங்க. ஆனா இவங்களுக்கு பேச வார்த்தையே வரல. அப்ப அங்க நின்னுட்டு இருக்க இன்னொரு பொண்ணு இவளுங்க ஏதோ விளையாடுறாளுங்கன்னு நினைச்சுக்கிட்டு தள்ளுங்கடின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த பேய் அப்படியே வாயில ரத்தத்தை எல்லாம் வடிச்சிட்டு கோரமா நிக்கும். இத பார்த்ததும் எல்லாரும் அரண்டு போயிடுவாளுங்க. அடுத்து வேக வேகமா அந்த ரூமோட ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த பசங்க இருந்தானுங்க இல்லையா, அந்த இடத்துக்கு எப்படியோ வந்து சேர்ந்துடுறாளுங்க. அப்புறம் பேய பார்த்தோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் இந்த பசங்க கிட்ட பொண்ணுங்க சொன்னா இன்னும் அந்த ஓனர் ஏறி அரண்டு போய் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த அண்ணங்காரன் திரும்ப திரும்ப ஓனரம்மா கிட்ட கேக்குறான், இங்க என்னதான் நடக்குது, இந்த கொடூர பேய் ஏன் எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருக்குன்னு. ஆனா அந்த அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் அவளோட அண்ணன் அந்த மின்னு பையன் இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர மத்த எல்லாருமே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம், உயிரை பணைய வச்சு இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரையும் கூட கூப்பிடுவாங்க. ஆனா இவங்க அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லாம எங்களால வர முடியாது, அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இங்க இருந்து வெக்கேட் பண்ண முடியும்னு ஹீரோயினும் அவனோட அண்ணனும் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த மின்னு பையனுக்கு போக ஆசைதான். ஆனா அவன் கையில பாவம் காசு கிடையாது.
முடியாது, எப்படி இன்னொரு வீட்டுக்கு போய் வாடகை எல்லாம் கொடுத்து தங்க முடியும், அதனால என்னால இப்போதைக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் இத பத்தி பேசுறதுக்காக அந்த 3 பேருமே வேற வழி இல்லாம மறுபடியும் ஓனர் அம்மா கிட்ட தான் போவாங்க. அந்த அம்மாவும் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் மத்தவங்க தான்ப்பா என்னை விட்டு போயிட்டாங்க, நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க, என் வீட்டுக்காரும் இப்பதான் இறந்து போனாரு, என் பையன் வேற உடம்பு சரியில்லாம இருக்கான், தயவு செஞ்சு நீங்களாவது இங்க இருங்கப்பான்னு கொஞ்சம் கெஞ்சி தான் கேக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் கூட சொல்லுவா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் இல்லையா, நம்ம வேணா ஏதாவது ஒரு ஷாமனையோ இல்ல உஸ்தாத்தையோ வர சொல்லலாம்னு. மின்னு கூட எனக்கு தெரிஞ்ச உஸ்தாத் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுவான். அந்த அம்மா முந்திக்கிட்டு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச உஸ்தாத் ஒருத்தர் இருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவும் அந்த உஸ்தாத்தை கூப்பிட்டு வரதுக்காக வெளியில கிளம்பி போயிடுது. இது எல்லாத்தையும் இந்த 3 பேரும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் உஸ்தாத்தை கூட்டிட்டு வரேன்னு போன அந்த ஓனரமா நைட் ஆகியும் இன்னும் வந்த பாடல. அப்போ நைட் டைம்ல இந்த அண்ணங்காரனுக்கு ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வரும். அவன் யாருன்னு அட்டென்ட் பண்ணி கேட்டா, இந்த பாபி பைய முத இந்த வீட்ல இருந்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான் இல்லையா, அவன் தான் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கான் நம்ம அண்ணங்காரனுக்கு. இந்த மின்னு பையில கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணானாமா, ஆனா அவனுக்கு கால் போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஸ்பீக்கர்ல போட்டு 3 பேரும் தான் பேசுறாங்க. இந்த மின்னு சொல்லுவான், ஆமாடா பாபி, என்னோட போன் உடைஞ்சு போயிடுச்சு, நான் உனக்கு மெயில் பண்ணனே, மெயில பாத்தியான்னு. ஆமா, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், அதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு இந்த பாபி சொல்றான். ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதாங்க அந்த பாபி பைய ஒரு பெரிய உண்மையை சொல்றான். அவன் இங்க இருந்து பயந்து ஓடி போனான் இல்லையா, அப்புறம் அவங்களோட கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு உஸ்தாத்து கிட்ட போனானாமா. அவர் அவன் உடம்புல இருந்து தீய சக்தி எல்லாத்தையும் எடுத்துட்டாராம். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீ தங்கி இருந்த வீட்டுல யாரோ ஒருத்தங்க நல்ல பிளாக் மேஜிக் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்கதான் உனக்கு சூனியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல இருந்த அந்த தீய சக்தி பில்லி சூனியம் எல்லாத்தையும் அந்த உஸ்தாத் எடுத்துட்டாராமா. அந்த வீட்டுல தாண்டா யாரோ ஒருத்தங்க மோசமானவங்களா இருந்திருக்காங்க, இதுக்கு மேலேயும் அங்க இருக்கிறது உயிருக்கே பெரிய ஆபத்தா போயிடும், அதனால வேகமா அங்க இருந்து கிளம்புங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டது இந்த 3 பேருக்கும் ரொம்ப பீதியா போயிடும். அதனால வேகமா போய் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா இந்த மின்ன வேகமா அவனோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் போற மாதிரி தெரியும். நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க, ஆனா அது என்னன்னு சரியா காட்டல. அவன் திரும்பி பாப்பான், ஆனா அதுக்குள்ள மயக்க மருந்த கொடுத்து அவனை அப்படியே மயக்கம் போட வச்சிரும் இந்த ஓனரம்மா. இந்த ஓனரம்மா தாங்க இந்த பில்லி சூனியம் எல்லாத்தையும் இந்த வீட்டுல பண்றது. ஏன்னா புருஷன் செத்து போயிட்டான், பிள்ளை முடியாம கிடக்குறான், அடுத்து இங்க இருக்கிறது இந்த அம்மா மட்டும் தானே. சோ இதுதான் அக்யூஸ்ட் போல. இந்த மின்னு பைய விழுந்து கிடக்கிறத பாத்துட்டு நம்ம அண்ணங்காரனும் பேக் பண்ணிட்டு வந்தவன் வேகமா ஓடி வந்து மின்னு எழுப்பிக்கிட்டு இருப்பான். அவன் மண்டையில என்னத்தையோ வச்சு ஓனரம்மா ஒரே போடு. அவன் ஒரு பக்கம் மயங்கிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காளா, அவ ரூம்ல பேக் பண்ணிட்டு இருப்பா. அவளையும் போய் மண்டையிலே ஒரு போடு. 3 பேரையும் கட்டி இழுத்துட்டு வந்து அந்த போர்டிங் ஹவுஸ்க்கு பின்னாடி ஓனரம்மாவோட வீடு இருக்குல்ல, அங்க ஒரு ரூம்ல போட்டு வச்சிரும். கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு 3 பேரும் எந்திரிச்சு பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி ஷாட் அந்த ஓனரம்மா வில்லியா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அதோட விடாம இவங்களுக்காக என்னத்தையோ சமைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட சொல்லி அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினும் அதை தட்டி விட்டுருவாங்க. நீங்க தானே இந்த வீட்ல இந்த சூனி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஓனர் அம்மாவை பார்த்து நம்ம ஹீரோயின் நேருக்கு நேர கேட்டுருவா. அதுவும் ரொம்ப கூலா, ஆமா நீங்க உங்க கடவுளை கும்பிடுறீங்க, நான் என்னோட நம்பிக்கையை ஃபாலோ பண்றேன், நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையான்னு அவ எவ்வளவோ சொல்லி பாப்பா. இத பாரு, நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்துல இருந்தவதான், கடவுளை கும்பிட்டவதான், ஆனா அந்த கடவுள் என் குடும்பம் என் கிராமம்னு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு, எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு அந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்களோட கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு நமக்கு காட்டுவாங்க. இவங்க குடும்பம் கிராமம் எல்லாம் அழிஞ்சு போச்சு போல ஏதோ ஒரு காரணத்தினால. அதனால இந்த அம்மா ஒரு புது கிராமத்துக்கு வந்திருக்கு. அந்த கிராமத்துலதான் நிறைய பேரு இந்த கொடூரமான பேய் இருக்கு இல்லையா, வெள்ளை துணியால சுத்தப்பட்டு பெண மாதிரி இருக்கே, இந்த பேய ஒரு மரத்துல தொங்க விட்டு கிராமமா சேர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துதான் இவங்களும் இந்த சாத்தான வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் இவங்களுக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்கு. அந்த பையன் ரியான் கூட பிறந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஓனரம்மாவோட நம்பிக்கைப்படி அந்த சாத்தான் கொடுத்த குடும்பம், அந்த பையன் ரியான் எல்லாருமே கடைசி வரைக்கும் ஓனரம்மா கூடவே இருக்கணும்னா 10 ஆன்மாக்களை அந்த சாத்தானுக்கு இந்த அம்மா கொடுக்கணுமாமா. அதுக்காக தான் இது என்ன பண்ணிருக்குன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் செத்து போன எலிய வெட்டி ரத்தத்தை பிழிஞ்சு அதை வச்சு சூனி எல்லாம் பண்ணி இங்க இருக்க அந்த 10 பசங்களுக்கும் பீஃப்னு சொல்லி சமைச்சு போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பசங்க அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அவங்களோட எச்சில் அந்த ஸ்பூன்லயும் அந்த பிளேட்லயும் படும் இல்லையா, அந்த மாதிரியான பிளேட்டை எல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்க அந்த சாத்தான் கிட்ட போட்டுட்டா. இதுதான் அந்த சாத்தானுக்கான படையலு. அவங்க மிச்சம் வச்ச சாப்பாடையும் அவங்க எச்சில் பட்ட அந்த தட்டையும் அந்த சாத்தான் தன்னோட கொடூர நாக்கால வலிச்சு தின்றுருக்கான். எதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னா, இப்படி பண்ணும்போது இந்த பசங்க 10 பேரோட ஆன்மாவும் கொஞ்சமா அந்த சாத்தான் கிட்ட போயிட்டே இருந்திருக்கான். எல்லாமே ஆரம்பத்துல நல்லா தான் போயிருந்திருக்கு. ஆனா திடீர்னு அந்த பாபி பையன் இங்க இருந்து பயந்து ஓடி போனதுக்கு அப்புறமா ஒரு எண்ணிக்கை குறைஞ்சதுல இவங்க அந்த சாத்தானுக்கு படைக்கிற படையல் கெட்டு போனதுனால அந்த சாத்தான் கோபம் அடைஞ்சு இவங்க பையன் ரியானுக்கு பாவம் உடம்பு முடியாம போயிடுச்சு. அதுல இருந்துதான் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சதா இந்த ஓனர் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும். இதை கேட்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது இப்போதான் அந்த ரியான் பையலுக்கே தெரியும் போல. அவனும் பக்கத்து ரூம்ல இருந்து இதையெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆவான்.
சொல்லுவான், இப்ப என் பையனை நான் காப்பாத்தணும்னா அதுக்கு நான் 10 பேரை பலியா கொடுக்க போறேன். மத்தவங்க எல்லாம் இங்க இருந்து ஓடி போனா எனக்கு கவலை இல்ல. முதல்ல உங்க 4 பேரை பலி கொடுக்க போறேன்னு சொல்லுது அந்த சாத்தானுக்கு. ஏடா இங்க 3 பேர் தானே கட்டி போட்டு வச்சிருக்கு, யாரா அந்த 4வது ஆளுன்னு பார்த்தா இந்த பாபி பையன் இருக்கான்ல, அவன் இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வரேன்னு சொன்னான் இல்லையா, அதே போல பாவம் அந்த பையன் வந்திருக்காங்க. அவன் அப்படி கேட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவனையும் அட்டாக் பண்ணி கழுத்துலயும் வயித்துலயும் கத்தி வச்சு குத்தி இந்த ஓனரமா போட்டே தள்ளிருச்சு. அவனதான் அந்த 4வது ஆளுன்னு சொல்லுது. இதை கேட்டது இன்னும் ஷாக் ஆவாங்க 3 பேரும். இந்த மொத்த கதையை சொன்னதுக்கு அப்புறமா அந்த மின்னு பையன் இருக்கான் இல்லையா, அவனை முதல்ல பலி கொடுக்கறதுக்காக மயக்கப்படுத்தி அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போகும். இத பார்த்ததும் அண்ணங்காரனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். ஏன்னா அவ எலிய வெட்டினது எலிய சமைச்சதுன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் முன்னாடியே வந்து அண்ணங்காரன் கிட்ட சொல்லிருப்பா. ஆனா அந்த பையன் எதையுமே நம்பியிருக்க மாட்டான் இல்லையா, இதனால அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. தங்கச்சி கிட்ட ரொம்ப அழுவான். நம்ம செத்துருவோமான்னு தங்கச்சி ரொம்ப பயப்படுறா. கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நம்ம அம்மா அப்பாவை நம்ம நிச்சயம் பாப்போம். இங்க என்ன நடந்தாலும் நான் உன்னை காப்பாத்தி அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்துருவேன்னு அண்ணங்காரன் நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்க 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா மின்ன போட்டு தள்ளனதுக்கு அப்புறமா அடுத்து நம்மளதான் போட்டு தள்ள போறான்னு உங்களுக்கு பயமா வேற இருக்கு ஒரு பக்கம். அப்ப பார்த்தா உள்ள படுத்திருக்கான்ல ஓனர் அம்மாவோட பையன் ரியானு, அவன் நம்ம அண்ணங்காரனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டா பக்கத்துல இருக்க டிராயர்ல கத்தி சிசர் எல்லாம் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது உன் கட்டை வச்சு இங்க இருந்து தப்பிச்சிருன்னு சொல்லுவான். அதே மாதிரி அண்ணங்காரனும் போய் அந்த டிராயரை திறந்து கட்டையெல்லாம் அவுத்துருவான். அடுத்ததா தங்கச்சியோட கட்டையெல்லாம் அவுத்து விட்டுருவான். அப்புறம் அந்த ரூம்ல இருந்து எப்படி வெளியே போறது, அதோட சாவி எங்க இருக்குன்றத கூட பாவம் அந்த ரியான் பையனா அவங்களுக்கு சொல்லுவான். அடுத்து அந்த ரூமையும் திறந்துகிட்டு இவங்க ரியானை போய் பார்த்தா அவன் ரொம்ப மோசமான நிலையில தான் பெட்ல கிடக்குறான். அவனால எந்திரிக்க கூட முடியல பாவம். முன்ன எங்க கொண்டு போயிருப்பாங்க உங்க அம்மான்னு அவன் கிட்ட கேட்டா கண்டிப்பா எங்க அம்மா ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் அவனை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு அவன் சொல்லுவான். உடனே அந்த பயலை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா அண்ணனும் தங்கச்சியும் அடிச்சு பிடிச்சு அங்க ஓடுனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கொடூரமான பேய் கூட அங்க இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பாப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குங்க. அதை திறந்து உள்ள போனா மின்ன இருக்க இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு ரகசிய அறையில நம்ம ஓனரமா இருக்கால, அவதான் மின்ன மயக்க போட வச்சு பலி கொடுக்கறதுக்காக ஏதோ பூஜையை போட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பா சாத்தான நோக்கி. அவ அசந்த நேரம் பார்த்து வேக வேகமா இந்த அண்ணங்காரன் ஒரு துணியை எடுத்து அவன் மூஞ்சி அப்படியே மூடி தள்ளி விட்டுருவான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் போய் மின்னை எழுப்பி அவனோட கட்டை எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு அவனை கூட்டிக்கிட்டு வேற வழியா அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாங்க 3 பேரும். அவங்க அப்படி தப்பிச்சு வந்த இடம் எதுனா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க வாழைத்தோப்பு தான். ஆனா எந்த பக்கம் போகணும் எங்க போகணும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு ஒரு வழியில அவங்களும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் வெளியே போற வழியோன்னு. கிட்டத்தட்ட அந்த இடம் ஒரு பெரிய காடு மாதிரில இருக்கும். வெளியேற வழி தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு அந்த ஓனரமா ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்து நம்ம அண்ணங்காரனா முதுகுலே ஒரு போடு போட்டுரும். ஆனாலும் இவங்க அந்த காயத்தோட தப்பிச்ச பொழைச்சோன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அங்க திடீர்னு ஏதோ வேற வெளிச்சம். என்னடான்னு பார்த்தா ஓனரமா வாழைத்தோப்புக்குள்ளையும் ஏதோ பூஜையை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு போல. அந்த கொடூரமான சாத்தான இருக்கு இல்லையா, அத வேற அங்க கட்டி தொங்க விட்டுருக்கு. என்னடா இந்த செட்டப்னு 3 பேரும் மறந்து போய் பார்க்கும்போது அந்த பாவி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒண்ணு வெள்ளை துணியில போன மாதிரி சுத்தி அந்த சாத்தானுக்கு படையல் போடுறதுக்காக ஒரு மேடையில போட்டு வச்சிருக்கோம். இத பார்த்தது அந்த பின்னு பையலுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவன் ஓடி போய் ரொம்ப அழுவான் அவனோட பணத்தை பார்த்து. டே பாபி, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா, என்ன மன்னிச்சிருடா, நீ சொன்னதை நான் நம்பாம போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். அன்னைக்காரனுக்கு வேற அருவாவால வெட்டு வாங்கினதுல ரொம்ப மயக்கம் வந்துரும். ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டே ஓனரமாவும் அந்த இடத்துக்கு வந்துரும். பாத்தீங்களா, உங்களை எப்படா இந்த இடத்துக்கு கொண்டு வரதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப நல்லதா போச்சு. உங்க எல்லாரையும் இப்ப சாத்தானுக்கு பலியா கொடுத்து என் பையனை நான் காப்பாத்திக்க போறேன்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாரும் மறந்து போய் பார்க்கும்போது முதல்ல போய் அந்த மின்னு பையில அடி அடி நடிச்சு அவனை மட்டையாக்கிறோம். ஆல்ரெடி ஹீரோயினோட அண்ணங்காரை மட்டையா தானே கிடக்குறான். அடுத்து ஹீரோயின் கிட்ட வந்தா, இத பாருங்க, உங்களோட நம்பிக்கை, நீங்க பண்ற சடங்கு இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. சொல்ல போனா நீயும் ஒரு சாத்தான் தான் சொல்லி ஹீரோயின் அந்த வீட்டு ஓனர் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிடுவா. என்ன பண்ண முடியும் உன்னால, நான் அப்படிதான் செய்வேன், உங்களை காப்பாத்த அந்த கடவுள் கூட வரமாட்டார்னு ரொம்ப எகத்தாளமா ஓனர் அம்மா பேசும். ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில வருவாங்க, யாராவது ஒருத்தங்க எங்களை காப்பாத்த நிச்சயம் வருவாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. டக்குனு பார்த்தா ஓனர் அம்மாவை காணோம். எங்கடா போயிட்டான்னு சொல்லி டார்ச் அடிச்சு அங்கிட்ட இங்கிட்ட ஹீரோயின் தேடி பாப்பா. எதிர்பாராத நேரத்துல பின்னாடி வந்து அருவாளால வெட்ட போகும்போது இவளும் சமாளிச்சு அந்த அருவாளை தட்டி விட்டுருவா. ஆனாலும் விடாம அந்த ஓனர் அம்மா அவளை தூக்கி போட்டு ஒரு அடி அடிச்சதுல அவளும் மயங்கி போயிட்டா. அடுத்ததா அவளையும் அந்த பாபி பையன் மாதிரி வெள்ளை துணியில போன மாதிரி சுத்தி அவன் பக்கத்துல இருக்க இன்னொரு மேடையில போட்டு வச்சிரும் பலி கொடுக்கறதுக்காக. மின்னும் அண்ணங்காரனும் ஒரு பக்கம் மட்டையாய் கிடக்குறாங்க. இப்போ ஓனரமா அந்த சாத்தானுக்கு முன்னாடி உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு நான் பலியை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க வந்து இந்த படையில ஏத்துக்கோங்கன்னு பிரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் சாத்தான் கிட்ட. அப்பதாங்க அங்க தொங்கிட்டு இருந்த அந்த கொடூரமான சாத்தான் இருக்கு இல்லையா, படம் முழுக்க ஒரு மாதிரி வெள்ளை துணியில சுத்தியே காமிச்சிருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் முன்னாடி வந்து அந்த துணியை கிழிக்கும். அப்படியே ஒரு அக்னி ஜுவாலை மாதிரி அது உடம்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதோட மொத்த உருவத்தை இப்பதான் நமக்கு காட்டுவாங்க. கருப்பா கோரமா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அத பார்த்து ஒரு நிமிஷம் ஓனரமாவே மறந்துதான் போயிடும். அடுத்து சாத்தானே உங்களுக்காக படையல் வச்சிருக்கேன், இந்த படையில ஏத்துக்கோங்கன்னு சொன்னதும் அந்த சாத்தான் மெல்ல மெல்ல வந்து அந்த பாபி பையலோட
உடம்ப பிச்சு துண்டு துண்டாக்கி தின்ன ஆரம்பிச்சிரும். இதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு அவ அந்த காட்சியை பார்த்து மிரண்டு போய் எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவா. ஆனா அவ கை கால் எல்லாத்தையும் நல்லா கட்டி போட்டு வச்சிருக்கா அந்த ஓனரம்மா. அடுத்து நம்ம ஹீரோயினை சாப்பிடறதுக்காக அவ கிட்ட அந்த சாத்தான் வரும் பாருங்க. அவ மிரண்டு போய் கத்தும் போது போதுமா நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா இந்த ரியான் பையன் இருக்கான் இல்லையா, ஓனரம்மாவோட பையன். அவன் எப்படியோ இவங்களை காப்பாத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி பெட்ல இருந்து எந்திரிச்சு ஓடி வந்திருக்கான் போல. எனக்காக நீங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதுமா, இனிமே தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நான் வாழ்றதுக்காக யாரும் சாக வேண்டாமா, எனக்காக மத்தவங்களை இப்படி கொல்லாதீங்கன்னு கத்துவான். ஆனா ஓனரமா அவன் பேச்சை கேட்டு சிரிக்கும். இத பாரு, இதெல்லாம் உனக்காக தான்டா, நீ உயிர் வாழணும்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு அம்மாவா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு ஓனரமா சொல்லிட்டு இருக்கு. இல்லம்மா, இதுவரையும் நீங்க பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இனிமே இதை நான் பண்ண விட மாட்டேன், எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அங்க கிடந்த ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு அவனே அவனோட கழுத்தை அறுத்துக்குவான். அத பார்த்தது ஓனரமா மறண்டு போயிரும், கத்துவான், ஐயோ அம்மா என் பிள்ளை போயிட்டானேன்னு. அவன் அந்த இடத்துல செத்து போயிட்டான். இத பார்த்து அந்த கொடூரமான பேய் இருக்கு இல்லையா, அது அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சே மறைஞ்சு போயிரும். இதுக்கு நடுவுல அண்ணங்காரன் மயக்கம் தெரிஞ்சு தங்கச்சியோட கட்டையெல்லாம் போய் அவுத்து விட்டுருவான். ஓனரமா பையனோட பணத்தை பார்த்து ரொம்ப அழுகும். நான் என்ன தப்பு பண்ணேன், என் பையனுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணேன், எல்லா அம்மாவும் பசங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க, பிள்ளைங்க தான் அம்மாவோட உலகமே, என் உலகமே என் மகனா தானே இருந்தான், என் மகனே என்னை விட்டு போயிட்டான், நானும் உன் கூடவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல கிடந்த அருவாவை எடுத்து வயிற்றுலயே ஒரே குத்த குத்தி அந்த இடத்துல செத்து போயிரும் ஓனரமாவும். இந்த பக்கம் மின்னு பையன் இப்பதான் மயக்கம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்பான். கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் பார்த்து அவங்க 3 பேரும் மறந்து போயிருப்பாங்க. அடுத்து அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுவாங்க. இவங்களுக்கெல்லாம் செம்ம அடிபட்டு இருந்ததுனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்க. மின்னோட அம்மா அப்பா வந்து அவன் கிட்ட ரொம்ப கெஞ்சி மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க. நீ எவ்வளவோ சொன்னடா, நான் தான் நீ சொன்னதையெல்லாம் நம்பாம போயிட்டேன்னு அம்மா ரொம்ப அழுது மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்கள பாக்குறதுக்காக இந்த சிட்டிக்கு வந்துட்டாங்க சொந்த ஊர்ல இருந்து. அப்பாவும் வந்து பையன் கிட்ட மன்னிச்சுடுடா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை நம்பி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுவாரு. அம்மாவோட நிலைமை தெரியாம நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அண்ணங்காரனும் ரொம்ப அழுது மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருங்க. இந்த பக்கம் அந்த போர்டிங் ஹவுஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட பாலடைற ஸ்டேஜ்ல இருண்டு போய் தான் கிடக்கு இப்பவும். ஆனாலும் அந்த கொடூரமான சாத்தான் இருக்கு இல்லையா, அது இன்னும் வெளியில தொங்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டி என்ன ஆனாலும் அது அங்க இருந்து போகாதுன்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. படம் சூப்பரா இருந்ததுல உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும்.